சென்னை பெரும்பாக்கம் லொகேஷன் தான். சென்னை பெரும்பாக்கம் லொகேஷன்லேயே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்கா. மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்கா. ஒரு நியூ 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க, எலிவேஷன் பிளான் எல்லாமே பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நான் காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது மாதிரியான ஒரு லொக்கேஷனில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் சேல்ஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா, 2 கார் நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணலாங்க. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. அப்படியே மேலே காட்டுங்க. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே ஹால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் வந்துடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, அப்படியே கீழே காட்டுங்க. மேலே ஃபால் சீலிங் பார்த்துட்டீங்க, கீழே பாருங்க, உங்களுக்கு எங்கேயுமே டைல் கிடையாது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரானைட் தான். சரிங்களா, ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15/11 15x11 நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க, நல்ல ஒரு ஸ்கொயரான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்கிள் சொந்தங்களுக்கு எப்பவுமே இந்த ஹால் தான் பிடிக்கும். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். ஏன்னா நான் இத்தனை வாட்டி லொக்கேஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய காரணம் இருக்குது. வந்து பாருங்க, என்னை நம்பி வந்து பாருங்க, ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு பிடிக்கும், லொக்கேஷனும் உங்களுக்கு பிடிக்கும். கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரெகுலராகவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் சூஸ் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நான் சேல்ஸுக்கு எடுத்து வந்துருக்கேங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன் தான். சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்கா. மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்கா. ஒரு நியூ 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பெரும்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக பெரும்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு 30 ஃபீட் ரோடு மேலே ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன் பிளான் எல்லாமே பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ பக்கத்துலேயும் பாருங்கள் 2 வீடு ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த 2 வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். 3 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நம்ம சஸ்கல் ஃபேமிலி ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நான் காட்ட போகிறேன் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நான் காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது மாதிரியான ஒரு லொக்கேஷனில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் சேல்ஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா, வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சஸ்கல் சொந்தங்கள் ஒரு நாளைக்குமே எங்கிட்ட டிமாண்ட் வைக்கிறீங்க. ஹரி எனக்கு இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும்ப்பா, ஹரி எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும்ப்பா, ஹரி எனக்கு ப்ராப்பர்ட்டி இது மாதிரிலாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் உணர்வுக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் உணர்வுக்கு தேவைப்படுறதோட அதிகமாகவே ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் ரெகுலராகவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன் பிளான்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட்லாம் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மாதிரி ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ரோடு பொறுத்த வரைக்கும் 30 ஃபீட் ரோடு வந்துடும். சரிங்களா, அது மாதிரி நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனுங்க, நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்க ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ரோட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 கார் நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணலாங்க. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. சரிங்களா, கார் பார்க்கிங்கோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 17/14 17x14 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சால்ட் கண்டென்ட் வாட்டர்லாம் இருக்காது. நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்டர்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1040 1040 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1873 ஸ்கொயர் ஃபீட் 1872 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வந்துடும். ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. பில்டிங்கோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி, அதான் மெயின் வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB மீட்டர் எல்லாமே வந்துருங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஏன்னா நம்ம சஸ்கல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட வந்து கேட்கறது, ஹரி கார் பார்க்கிங் சின்னதாக இருக்குப்பா, என்னோட கார் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிவி காரை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். செடான் காராக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு 2 செடான் கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு எக்ஸி விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 பைக் கூட நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. போரோட வித் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 250 ஃபீட் 250 அடி வரைக்கும் நம்மளுக்கு போர் இருக்குது. சம்போட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு சம்போட கெப்பாசிட்டி இருக்குது. செப்டி டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 லிட்டரில் நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தா இன்னும் ஒரு 6 மந்த்தில் நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துடும். ஏன்னா பக்கத்து சீட் வரைக்கும் நம்மளுக்கு ட்ரைனேஜ் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாங்க.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாபி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் வாசப்படி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. லேண்டோட ஃபேசிங் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீ குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே மேலே காட்டுங்க. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே ஹால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் வந்துடும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, அப்படியே கீழே காட்டுங்க. மேலே ஃபால் சீலிங் பார்த்துட்டீங்க, கீழே பாருங்க. உங்களுக்கு எங்கேயுமே டைல் கிடையாது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரானைட் தான். சரிங்களா? இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ்ல இருந்து ரூம்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு ஃப்ளோரிங்லாம் கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15x11 15x11 நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு எப்பவுமே இந்த ஹால் தான் பிடிக்கும். அதே நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 15x11 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லாகவே ஃபால் சீலிங், இன்னும் அந்த லைட்லாம் ஃபிட்டிங் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து நீங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபாவே நீங்க போட்டுக்கலாங்க. ஸோ இந்த சைடுல பார்த்தீங்கன்னா நீங்க வாஷ் பேஷன் செட் பண்ற மாதிரி அதுக்கான போர்ஷன் எல்லாமே இருக்கு. இந்த வாஷ் பேஷன் எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? பாத்ரூம் டோர்ஸ்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹுட்டன் டோர் தான் போட்டிருக்காங்க. அந்த குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது எது மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த குவாலிட்டி எல்லாமே உங்களால் லைவாகவே ஃபீல் பண்ண முடியும். ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் பிரிக் தான் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் வால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு வால் பாயிண்ட் டாய்லெட் வந்துருங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஆக்சுவல் ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தா நம்மளுக்கு கிச்சன் வருங்க. 7x12 7x12 இங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. சரிங்களா? கிச்சன் மேல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு இடுப்பு ஹைட்ல தான் இந்த கிச்சன் மேடை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஹரி கிச்சன்னா ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு நார்மலான கிச்சன் மேடையே நல்ல ஒரு ஹைட்ல நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தா இங்க ஒரு விண்டோ இருக்குங்க, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. 2 விண்டோ பார்த்தா நம்மளுக்கு யூபிவிசி விண்டோ போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் பாக்குறீங்களா, இங்க வந்து நீங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் நீங்க மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. இங்க இருந்து ஹாலை காட்டுங்களேன். இங்க இருந்து ஒரு வியூல ஹாலை காட்டுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இங்கே பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்கு. ஸோ அந்த சைடும் பார்த்தா ஒரு 2 ஃபீட் நம்மளுக்கு செட் ஆகி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு குவாலிட்டியான டோரே நம்மளுக்கு போட்டுருக்காங்க. ஃபுல்லா ஹுட்டன் டோர் தாங்க. உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8x12 8x12 இந்த பெட்ரூமும் ஒரு காம்பேக்டான பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன பெட்ரூமும் சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய பெட்ரூம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தேவையான அளவுக்கு ஹாலும் பார்த்தா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. கிச்சனும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. ஸோ பெட்ரூம் பார்த்தா 8x12 நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குயின் சைஸ் காட்டை நீங்க தாராளமா போடலாம். சரிங்களா? இங்கேயும் பாருங்க, லாஸ்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்கேயும் நம்மளுக்கு யூபிவி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. அது மாதிரி ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லயும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்த்துறோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துலாம். சரிங்களா? ஸோ இந்த சைடு பாருங்க, நம்ம என்ட்ராய் உள்ள வந்தோடனே பாருங்க ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு ஹால் தெரியாது. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க அந்த ஒயர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க அந்த போட்டோ ஃப்ரேம் இங்க வந்து ஏதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே என்ட்ராய் யாருன்னா உள்ள வராங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. ஸ்டெப்ஸ் கீழே எதனா வேஸ்டேஜ் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா கீழே வேஸ்டேஜ் போட்டுக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, டோருக்கு பேக் சைட்ல பாருங்க நம்மளுக்கு இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்த மாதிரி இங்க ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸும் பாருங்க ஃபுல்லா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் தாங்க போட்டிருக்காங்க. கைப்பிடிலாம் நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் லைவாக வந்து பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லான்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 10x12 10x12 நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு 10x12 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்ல பாருங்க நல்ல ஒரு பெரிய எல் ஷேப் சோபாவே நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவு பெரிய ஹாலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு பாருங்களேன், ஒரு லாபி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லாபியில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான போர்ஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பால்கனியும் இருக்குங்க. அப்படியே உள்ளுவாங்க, இங்க ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. 5x6
5K இந்த பால்கனி வந்துடும். சப்போஸ் நீங்க அதான் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்கு, இந்த சைடும் நம்மளுக்கு விண்டோ இருக்கு. ஃபுல்லா நம்மளுக்கு க்ளோஸ்ல தான் இருக்கு சரிங்களா. ஏன்னா வேஸ்டேஜ் போடுறீங்க, ஏன்னா ஒரு லைப்ரரி செட்டப் மாதிரி பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் டோர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் வருங்க. இந்த பால்கனி இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15x12 15க்கு 12 இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 15க்கு 12 சரிங்களா. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு, அந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் இந்த லாஃப்ட் கபோர்ட்ஸ்லாம் நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏசிக்கான போர்ஷன் இருக்கு, அந்த ஏசிக்கான நம்மளுக்கு ஹோலும் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஹோல் போட்டு நம்மளுக்கு அந்த பைப் லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. 3 பெட்ரூம் 3 டாய்லெட் உள்ள ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க. நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா இருக்கு பாருங்க. இங்கே நம்மளுக்கு வால்மார்ட்ல தான் அந்த டாய்லெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க சரிங்களா. சரிங்க, அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x14 11க்கு 14 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. 11க்கு 14 மறந்துடாதீங்க சரிங்களா. இங்க பாருங்க லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வென்டிலேஷனுக்காக ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இங்க ஒரு 3 விண்டோ செட்டப் இருக்கு சரிங்களா. இங்கே பாருங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அந்த டைல்ஸோட கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இருக்குங்க. இங்கே ஒரு பால்கனி இருக்கு. ஆல்ரெடி அங்கே ஒரு பால்கனி மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பால்கனியாக வருங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6x8 6 கேட்ல இந்த பால்கனி நம்மளுக்கு இருக்கு. ஃபுல்லாக நம்மளுக்கு ராட்ல நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, கைப்பிடி எல்லாமே சரிங்களா. அது மாதிரி இன்னும் லைட் அந்த கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கு. சப்போஸ் இந்த டைம் வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா. வாங்க அப்படியே டெரஸ் போயிடலாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நல்ல ஒரு லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த பெரும்பாக்கம் லொகேஷன்ல நம்ம சஸ்போஸ் சொந்தங்கள் யாரா இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணி வந்து சைட் விசிட் பாருங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது மாதிரியான ஒரு லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹரி என்ஆர்இ இந்தியாவோட லொகேஷன் கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வேற மாதிரியான ஒரு லொகேஷன் இது. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. வாங்க மேல போயிடலாம். மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு சேஃப்டி கிட்ட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. டெரஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூலிங் ரெயில் போட்டிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். ஏன்னா நான் இத்தனை வாட்டி லொக்கேஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. வந்து பாருங்கள், என்னை நம்பி வந்து பாருங்கள். ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு பிடிக்கும், லொக்கேஷனும் உங்களுக்கு பிடிக்கும். மேலே பாருங்களேன், காங்கிரீட் டேங்க் பாருங்கள். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு டேங்க் கெப்பாசிட்டி கொடுப்பாங்களோ அந்த லிட்டரில் ஒரு 10,000 லிட்டரில் நல்ல ஒரு பெரிய டேங்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குங்க. சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1040 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா, ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. பில்டப் ஏரியா பொறுத்த வரைக்கும் 1872 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வந்துருங்க. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,42 lakhs 1,42,00,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ப்ரைஸும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டி நெகோசியேஷனும் இருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.